அறிவிச்சுடர் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மளோடு இணைந்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தி அவர்கள். வணக்கம், மகிழ்ச்சிங்க. வணக்கம். திருவள்ளூரை கைப்பற்றுவதில் காவி கூட்டம் ரொம்ப குறியாக இருக்கிறது. அதில் திருவள்ளுவர் எங்களுக்கு தான் சொந்தம் என்று கொண்டாடுவதைப் போல தொடர்ந்து ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தால் அது உண்மையாகிவிடும் என்பது அவருடைய ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு நினைப்பு. இப்போ ஆளுநர் ரவி அவர்கள் திருவள்ளுவருக்கு மீண்டும் காவி சாயம் பூசக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். மிக சரியான நேரத்தில் இந்த காணொளி நிகழ்வை அளித்திருக்கக்கூடிய அறிவிச்சுடருக்கு என்னுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் நன்றியும். காரணம், நம்முடைய தாய் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற மாற்றங்கள், இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற செயல்கள், நம்முடைய இனப்பகைவர்கள் எல்லாம் தமிழகத்தை, தமிழ்நாட்டை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், இது திராவிட மண். இந்த திராவிட மண் என்பது பெரியாரின் பூமி. பெரியாரின் பூமி என்கின்ற போது அரசியல் ரீதியாக அறிஞர் அண்ணாவின் திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களுடைய இருவரினுடைய குரலாக நீண்ட நெடு நாட்களாக திராவிட இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற, நம்முடைய அரசியல் ரீதியாக நடத்தியது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர், திராவிடர் கழகத்தின் நம்முடைய ஆசிரியர் அவர்கள். இப்படி ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகின்ற பகைவர்கள், நாக்பூர்ல இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கூட்டம், அந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் காவிமயமானது. அந்த காவிமயமான கூட்டம் தமிழ்நாட்டு மக்களை, தமிழர்களை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் என்பதிலே, உள்ளே நுழைவதிலே முன்னணியில் இருப்பார்கள். இன்றைக்கும் இங்கே திராவிட மாடல் அரசை எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த நிலையில் அவர்களுடைய எண்ணமெல்லாம் ஏமாந்து போகின்ற அளவிற்கு ஓடி போனார்கள். இப்ப மீண்டும் எப்படியும் உள்ளே குழப்பம் செய்ய வேண்டும் என்று தகுதியோ தரமோ இல்லாத ஒரு நபர், நாகாலாந்திலே விரட்டப்பட்ட ஒரு நபர், எல்லா வகையிலேயுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நபரை, ரவியை கூட நான் ஆர்எஸ்எஸ் ரவின்னு சொல்றது. ஆர்எஸ்எஸ் ரவி, ஏன்னா ஆர்எஸ்எஸ் பயிற்சி வகுப்பில் படித்தவர், ஆர்எஸ்எஸ் வீதி வீதியாக அலைந்து திரிந்த நபர்களில் ஒரு நபர் தான் இன்றைக்கு ஆளுநராக இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ரவி. பண்பாடோ, ஒரு நல்ல கலாச்சாரமோ, கல்வி அறிவோ, சிந்தனையோ எதுவுமே இல்லாமல் 24 மணி நேரமும் காவி கூட்டத்தின் ஆட்டத்தை இங்கே நடத்துவதற்கு என்ன வழி செய்யலாம் என்று பார்க்கக்கூடிய ஒரு நபர். அந்த நபருக்கு என்ன ஆசைன்னா, எங்க கைய வைக்கிறார் பாருங்க. உலகத்திலேயே இப்படி ஒரு மொழி குரலாக வந்திருக்கிறது என்றால் எங்கும் கிடையாது, தமிழ்நாட்டில். இப்படிப்பட்ட மிகப்பெரிய பெயரை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய வள்ளுவர், திருவள்ளுவர், அவருக்கு திரு என்கின்ற அடையாளம், திரு என்கின்ற மரியாதை சொல் திருவள்ளுவர். திருவள்ளுவர் படத்தை காவி பூசிக்கொண்டு இங்கே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் கடவுள், இந்த கடவுள் நம்பிக்கை, இந்த மத நம்பிக்கை என்றெல்லாம் சொல்லி திருவள்ளுவர் அப்படியே காவியை போட்டுட்டு அவர் அவரும் சாமியாரு, கொஞ்சம் விட்டா சாமியார் ஆக்கிடுவானுங்க, இன்னும் கொஞ்சம் விட்டா திருவள்ளுவரை அகோரி ஆக்கிடுவானுங்க. இவனுங்க படிச்சிருந்தா அறிவு புத்தியாவது கொஞ்சம் வந்திருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மிக தெளிவாக காவின்னு கத்துறிய, ஏன் திருவள்ளுவருக்கு காவி போட்டியா? அதுதான் எங்களுடைய தலைமை கூட கேட்டு, நீ முதல்ல காவி போட்டியா? ஏன் நீ காவி போட்டுக்கிட்டு திரிய, ஏன் காவி போடல? காவி போட்டாலே அது 2வது கட்டம்னு ஆயிடுது. மனித மக்களிடம் கூட்டத்திற்கு பக்கத்துல நீ போனீங்கன்னா தனியா போயிடுற காவின்றது. அதனால நீ காவி போடாம திரியற. ஆனா காவியை போட்டு சாமியாராக்க பாக்குற, அது என்னைக்கு இங்க நடக்காது என்பதற்காக தான் நாம சொல்றோமே தவிர, சிலைக்கு அருகிலேயே என்ன சொல்றாங்க, மெய்ப்பொருள் காண்பது அறிவு. போய் படிச்சு பாரு, மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உண்மையான பொருளை தெரிஞ்சுக்காம நீ எதுக்கு திருவள்ளுவர் திருக்குறள்கிட்ட போய் தகராறு பண்ற? உனக்கு ஏற்றாறு மாதிரி சொல்லணும்னா ஆரியத்திற்கு எதிரானது,
ஆரியத்திற்கு எதிரானது. ஆரியத்திற்கோ இந்த சாமி கதைகளுக்கோ இந்த கட்டுக்கதைகளுக்கோ, ஏன் மேலே முன்னேறிய வகுப்பார் என்று சொல்லி இருக்கிற பார்ப்பனியத்திற்கோ கொஞ்சம் கூட பணியாத ஒரு மாபெரும் தமிழ் திருமகனாக விளங்கியவர் வள்ளுவர் பெருமான். அதனால்தான் வள்ளுவருக்கு தனி சிறப்பு. அதனால்தான் சொல்றாங்க, என்ன தெரியுமில்ல, கோழை புலவரில் ஒருவராக இல்லாமல் மோழைப்பட்டு கிடக்க விரும்பாத வள்ளுவர் இனநல பேராசான். இனநல பேராசான் தான் திருவள்ளுவர். சொல்றது யார் தெரியுமில்ல? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார்னாலே உனக்கு தெரியாது. பெருஞ்சித்தனார் என்பது உலகம் ஏற்றுக்கொண்ட மாபெரும் புலவர். அந்த பாவலரேறு பெருஞ்சித்தனார் சொல்றாரு, ஆரியத்தாக்கில் அழிந்து விடாமல் நம் மாபெரும் தமிழினத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளாக நிலை பெற்று அறிவியல் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஆனா உன்னை வச்சு சொல்லும் போது 10 பேர் கேட்பாங்க. கேட்கிறவர்கள் மிக தெளிவாக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அதுல பெருஞ்சித்திரனார் சொல்றார், அறிவியல், வாழ்வியல், மெய்ப்பொருளியல், இனநலம் காப்பதனாலேயே, இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு இனநலம் காப்பதனாலேயே நம்முடைய அரும் பெரும் செல்வம் தான் திருக்குறள். சொல்றது பெருஞ்சித்திரனாரு, தெரியுமா? அதனால்தான் நாங்க கடுமையா பேசுறோம். உன்னுடைய அஜாக்கிரதையின் காரணமாக, உன்னுடைய நிர்வாக குறைவின் திறமையின்மையின் காரணமாகத்தானே இப்ப உன்னுடைய பல்கலைக்கழகத்திலே நடந்தது ஒரு கேவலமான செயல். அதுக்கு காரணகர்த்தாவும் நீதான். உன் வேலையை பார்க்காம உனக்கு என்ன திருவள்ளுவருக்கு போய் காவி ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துருக்க? நல்லா தெரிஞ்சுக்க. ஒரு விதத்துல பார்த்தா சட்டப்படி குற்றம், தெரியுமா? ஏன் தெரியுமா சட்டப்படி குற்றம்? வள்ளுவருடைய படம் முதலாக 1950 வேணுகோபால் சர்மா என்கின்ற ஓவியர் வரைகிறார். இன்னைக்கு இருக்கிற வள்ளுவர் படம் வரலாறு அழகா சொல்றாங்க பாரு. வேணுகோபால் சர்மா வரையும் போது மேற்பார்வை யார் தெரியுமா? அவரை வரைய வச்சுட்டு அதை பார்த்து மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன் பார்க்க பார்க்க வேணுகோபால் சர்மா வரைய வள்ளுவர் படம் உருவானது. அதுதான் ஹிஸ்டரி, அதுதான் வரலாறு. அப்படி வரைந்த அந்த படத்தை அனைவரும் ஏற்கிறார்கள். தஞ்சை, புதுச்சேரி தமிழ்ச்சங்கங்கள் முதலில் ஏற்க, தஞ்சையில் இருக்கின்ற மாபெரும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் புலவர்களும் எல்லோரையும் அழைத்து 49 தமிழ் புலவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வருகை தந்து இந்த படத்தை அங்கீகரிக்கிறார்கள். சும்மா கிடையாது. நீ வரைஞ்சிட்டு இருக்கீல்ல, அனுமாருக்கு ஒரு படம் வரைவ, ராமன்னுவ, அவனுவ, இவன்வ, இஷ்டத்துக்கு எதையாவது ஒண்ணு போட்டுக்கிட்டு எப்படி வேணா திருவிங்க. உன் வால்மீகி என்ன பண்ணுவாப்புல, ராவணனுடைய தொடையில ஏற்றி சீதையை உட்கார வச்சுன்னு போவாரு உன் வால்மீகி. ஆனா எங்க தமிழ்நாட்டுல கம்பன் அது தமிழனுக்கு ஒத்துக்காது. அதனால சீதை இருக்கிற மண்ணோட தூக்கிட்டு போயிடுறாங்க. வித்தியாசம் புரியுத? சாமி பூமி காமி கோமின்ற இந்த கதையில கூட தமிழனுக்கு தமிழ் புலவன் கம்பன் மாற்றி எழுதலாம். அதை அப்படியே ஏத்துக்க மாட்டாங்கன்றத புரிஞ்சுக்க, அதுக்காக சொன்னோம். அப்படி தமிழர்கள் ஏற்றுக்கொள்கின்ற விதமாக இந்த படம் வரையப்பட்டு அனைவரினாலும் வரவேற்கப்பட்டது. இன்னொன்னு தெரியுமா? 49 புலவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு அதற்கு முன்பாக அந்த படத்தை வச்சு போய் பார்க்கிறாங்க. தந்தை பெரியார் அவர்கள் அறிஞர் அண்ணாவை அனுப்புறாரு. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். தந்தை பெரியார் அறிஞர் அண்ணாவை போய் பார்க்க சொல்றார். அறிஞர் அண்ணா போக, அதற்கடுத்து முத்தமிழறிஞர் கலைஞர் போக, கம்யூனிஸ்ட் இயக்க தோழர் ஜீவா பார்க்க, பெருந்தலைவர் காமராசர் பார்க்க, பெரியவர் பக்தோச்சலம் பார்க்க, ஏன் எங்க ஊருக்காரரு முன்னாள் மாகாண முதலமைச்சராக இருந்த சுப்பராயன் அவர்கள் பார்க்க, திருமுருக கிருபானந்த வாரியாரும் பார்க்க, மிகப்பெரிய ஆசிரியராக எழுத்தாளராக பொன்னியின் செல்வன் ஆசிரியராக இருந்த கல்கியும் போய் பார்க்கிறார். கவிஞர் கண்ணதாசனும் போய் பார்க்கிறார். இனமான காவலர் எங்கள் பேராசிரியர் பெருந்தகை, எங்களுடைய நாவலர், எல்லாருமே போய் பார்த்து அற்புதமாக இருக்கு, இதுதான் திருவள்ளுவர், இதுதான் இனி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று அனைவரும் சொன்னதற்கு பிறகு 1960 யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு ஸ்டாம்ப் போடுது. ஸ்டாம்ப்லயும் இந்த படம் தான். தெரியுதா ரவி? நீ என்ன ஒரு அரசாங்கத்தில இருக்கிற, எங்கேன்னு வந்து எங்க உயிரை எடுக்கிற?
அதற்கு மேல படிச்சு பாரு. சட்டமன்றத்தில் இந்த படத்தை வைக்கணும்னு முதலாக 64 குரல் கொடுத்தது யார் தெரியுமா? முத்தமிழறிஞர் கலைஞர். சட்டமன்றத்தில் வைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தது மட்டுமல்ல, அரசுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், நானே என் சொந்த செலவில் படத்தை வாங்கி தருகிறேன், வைப்பீர்களான்னாரு. இல்ல நாங்களே வச்சிடறோம் அப்படின்னு அன்றைக்கு அரசாங்கம் சொல்லி, அந்த அரசாங்கம் 1964 ஜாகிர் ஹுசைன் துணை ஜனாதிபதியாக குடியரசுத் தலைவராக இருந்தார். அவரை அழைத்து வந்து சட்டமன்றத்தில் சொன்னாங்க, அதுதான் இந்த படம். தெரியுதா? நீ எந்த படத்துக்கு பெயிண்ட் அடிச்சுன்றதுக்காக சொல்றோம், நீ பெயிண்ட் அடிச்சுன்னு உட்கார்ந்து இருக்கிறிய, அந்த படம் சட்டமன்றத்தில் தான். அதற்கும் அடுத்ததாக பார், சட்டத்தை நீ எப்படி மீறணும்னு சொல்றது தெரியுமா? அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்கனவே என்ன பண்ண, அசம்பிளியில தமிழ்தாய் வாழ்த்து பாடி கடைசியா முடிஞ்ச உடனே நாட்டுப்பண் பாடப்போகுது. நாட்டுப்பண், இந்த தேசிய என்ற வார்த்தை கூட எனக்கு அவ்வளவு ஒத்துக்காது, இருந்தாலும் சொல்றேன், தேசிய கீதம் நாட்டுப்பண். அந்த நாட்டுப்பண் பாடுற அந்த இது இல்ல, போற நேரத்தில் எஞ்சி ஓடிவிட்டார். அப்புறம் தேசிய கீதத்துக்கு மரியாதை இல்லை, அது இல்லைன்னு நீதான் மரியாதை கொடுக்காம ஓடின. இப்படி சட்டத்தை மீறி நடந்து கொள்கிற நீ, அரசியலமைப்பு சட்டத்தை ஆளுநர் உரையில் எழுதி கொடுக்கப்பட்டதை படிக்க வேண்டியதுதான் ஒரு ஆளுநருடைய வேலை. அதற்கு மேல் அதுல சேர்க்கவோ எடுக்கவோ எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் நீ இப்படிப்பட்ட வேலைகளை செய்து சட்டத்தை மீறியவர். இன்னைக்கும் இதுலயும் ஒரு சட்டம், நீ காவி பெயிண்ட் அடிக்கிறிய, காவி பெயிண்ட் எங்க அடிக்கிற? வள்ளுவர் மேலே அடிக்கிற. அடம் பாவிகளா, வள்ளுவர் இப்படிப்பட்டவர், பேராசான். காவி படத்தை அடிக்கிறிய, அது எதுக்காக சட்டத்தை சொல்றோமா மீறன்னு சொல்றது தெரியுமா? 1967 கழக அரசு, அறிஞர் அண்ணாவின் அரசு, அந்த படம் அரசு அங்கீகரித்த படமாக ஏற்பு. இனிமேல் வள்ளுவர் படம் அரசு அலுவலகங்களிலும் இனி யார் எப்பொழுது பயன்படுத்தினாலும் இதுதான் திருவள்ளுவர் படம் என்ற அரசு ஆணை. அந்த அரசு ஆணையை நீ ஒரு ஆளனா வந்து உட்கார்ந்து, இன்னும் ஆளை கூட தெரியாம பெயிண்ட் அடிச்சுங்க உட்கார்ந்து இருக்கிற. இந்த படத்தை 1989 எங்களுடைய தலைவர் முத்தமிழர் நாட்டுடைமை ஆக்குறார். நாட்டுடைமை ஆக்கப்பட்ட ஒரே படம் இந்த திருவள்ளுவரின் படம் தான். ஆகவேதான் நீ வந்து சட்டத்தில் இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட படத்தையோ நீ வீணாக்குற. உலகம் ஏற்றுக்கொண்டு தமிழ் அறிஞர்களெல்லாம் ஏற்றுக்கொண்ட படத்தையும் மாற்றி பார்க்கிற. ஒட்டுமொத்தமாக உங்களுடைய நோக்கம் என்னன்னா, திராவிட இயக்கத்தை தாக்க வேண்டும் என்கின்ற பொழுது, திராவிட இயக்கத்தின் கொள்கைக்கு இன்றைக்கு வள்ளுவரும் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் என்பதை உன் மூலியமா உலகம் தெரிஞ்சுக்குது. நீங்கெல்லாம் யாரை தாக்குறீங்களோ அவங்க திராவிட இயக்கத்தில் தலைவர்களாக இருந்திருக்கலாம். அப்படின்னும் போது திருவள்ளுவரும் திராவிட இயக்கத்தை சார்ந்த அந்த கருத்தை சொல்றாரு. அதனாலதான் நான் அவருக்கு காவி பெயிண்ட் அடிக்கிறேன். காவி பெயிண்ட் அடிச்சுட்டா எல்லா கதையும் முடிஞ்சிருமா? இது எங்க கத்துக்கிட்ட? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். RSS ரவி போன்ற நபர்கள் தாய் தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கின்ற பல்வேறு சட்ட மீறல்கள், அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசாங்கம் வைத்திருக்கின்ற சட்ட விதிகளையும் மீறி நடந்து கொண்டிருப்பதுக்கு இது உதாரணமா இருக்கு. ஆனால் ஒன்று, நீ காவி அடிக்க அடிக்க தமிழ்நாட்டில் உன்னை இங்க அனுப்பின கூட்டத்துக்கு அடி மேல அடி எங்க மக்கள் அடிப்பார்கள். அப்ப தெரியும் உனக்கு. இன்னைக்கு வாங்குறது 100 ஓட்டுனா நாளைக்கு 5 ஓட்டு வாங்குவ. நீயே ஒண்ணு சுத்தி இருக்கிறவங்க கூட போட மாட்டான். தமிழை மதிக்கணும், தமிழ்நாட்டை மதிக்கணும், தமிழர்களின் அடையாளங்களை போற்ற வேண்டும் என்பது உன் கருத்தாக, எல்லாருடைய கருத்தாக நாம இங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். உலகம் ஏத்துக்கிட்டு இருக்கு, இந்திய துணைக்கண்டம் ஏத்துக்கிட்டு இருக்கு. இது பற்றி முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பதிலுரை என்னவாக இருந்தது? இப்ப சொன்னதே அவருடைய உரைதான். இப்ப நான் சொல்லப்பட்ட அத்தனை ஹிஸ்டாரிக்கல் எல்லா புள்ளி விவரங்களும் கணக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கொடுக்கப்பட்ட கணக்கு தான். அதுதான் எங்கள் தலைவருடைய குரல். இது சாதாரண குரல் அல்ல, திராவிட முரசொலியின் குரல். இது முரசொலி குரல். பெருமையாக இங்கே உங்களுக்கு எடுத்து வைப்பதற்கு காரணம், நாம எல்லாருமே மிக தெளிவாக நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு அவரும் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. இதை நாமும் இப்ப எடுத்து மக்கள் மன்றத்துல எடுத்து வச்சிருக்கிறோம். இன்னும் அவனுங்க எதுக்கு பெயிண்ட் அடிக்க போறானுங்களோ நமக்கு தெரியாது. அதை விட பெயிண்ட் தான் அடிக்கணும்னு சொன்னா நிறைய பஸ்ல பெயிண்ட் போன பஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அனுப்பி விட்டுடலாம். ஆனா அதுலயும் ஒரு ஆபத்து. யூபியில என்ன பண்றாருன்னு தெரியுமா? யூபிலையும் குஜராத்லயும் ஸ்கூல்ல
ஸ்கூல்ல போய் ஒழுங்கா இருந்த ஸ்கூல்ல போய் காவி பெயிண்ட் அடிச்சுட்டானுங்க. காவி கலர் அடிச்சுட்டு எல்லாத்தையும் படம் வரைஞ்சி வச்சிருக்கானுங்க. படிப்பு உருப்பிடுமா? படிக்கிற இளம் குஞ்சுகளை நாசமாக்குறார்கள், நஞ்சு ஆக்குறார்கள். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.